ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். மகாபெரிவா மிரக்கிள் திருச்சி பகுதி 3னுடைய 3வது பகுதியை இப்போ தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். 2 பகுதிகளையும் சொன்ன விஷயம் என்ன என்று பார்ப்போமேயானால், பிச்சாண்டார் கோயிலுக்கு நான் சென்றிருக்கிறேன். அங்கே போய் கோயிலெலாம் பார்த்துட்டோம். ஒரு பொண்ணு எனக்கு வழிகாட்டுறா. அந்த பொண்ணை தனியாக அனுப்பக்கூடாதுன்னு அந்த பொண்ணு கூடயே போய் ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல ஏதோ பிரசாதம் வாங்க போகிறா அந்த பொண்ணும். வாங்கிட்டு நாங்கள் கிளம்புற நேரத்தில் அந்த பிரசாதம் கொடுத்த பையன் வெளியில் அவர் சொல்கிறார், நீங்களும் வரணும் உள்ள அப்படின்னோடனே நான் இல்லை சொல்லின்னு இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், நான் மகாபெரிவாளை தான் மானசீக குருவாக நினச்சிருந்தா இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணின்னு இருக்கேன். அதனால் உங்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு செய்தியை உங்களுக்கு நான் தருகின்றேன். இதை தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் என்னை நீங்கள் என்னன்னு நீங்கள் என்னை அனுமானம் பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் அமைதியாக அதை கேட்க தயாராகிவிட்டேன். அப்போ இந்த மாதிரி வடக்கு இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்திலே மகாபெரிவா வேத பாடசாலையிலே ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய கிரந்தங்களை பாஷ்யங்களை மிக விரிவாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அந்த அற்புதம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் மகாபெரிவா ஆதிசங்கரருடைய கிரந்தங்களை சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாணாக்கர்கள் ஒரு பதத்தினை தவறாக சொல்லுகின்றார்கள். அதாவது பெரிவா சொல்லாத ஒன்றை இந்த குழந்தைகள் தவறாக சொல்கிறா. ஒரு குழந்தை கேட்டு இல்லை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி எல்லா குழந்தைகளும் அந்த பதத்தை அப்படியே பிரயோகம் பண்ணி பெரிவாள்கிட்ட ஒப்பிக்கிறா. அப்போ பெரிவா அந்த குறிப்பிட்ட பதம் வரும்போது அந்த குழந்தையில நிறுத்த சொல்லிவிடுற. அப்போ திருப்பியும் அந்த குழந்தையில சொல்கிற. திருப்பியும் அந்த இடம் வருது, பெரிவா கையை காமிக்கிறா. இப்படி பல தடவை ஆயிடுத்தோ அந்த குழந்தைகளுக்கு அந்த பதம் தவறு என்பது தெரியல. உடனே மகாபெரிவா கொஞ்ச நேரம் அது சின்னஞ்சிறு பாலகர்கள் வேதப்பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது மகாபெரிவா அப்படியே கண்ணை மூடிட்டு தியானத்தில் உட்கார்ந்துட்டா. அப்போ எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கு வந்திருந்த பக்தா, அங்கே வந்திருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் எல்லாம் பெரிவாளையே பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்கா. வேத பாடசாலை இருக்கிற இந்த குழந்தைகளும் அங்கே இருக்கக்கூடிய உபாத்தியாரும் மகாபெரிவாளையே பார்த்துட்டு இருக்கா. என்ன சொல்ல போறா, எப்போ அவருடைய திருவிழி மலரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ மகாபெரிவா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்துட்டு சொல்றா, அதாவது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்ல போகிறோம். என்ன கேட்டேன்னா, ஆதிசங்கருடைய பாஷ்யத்தை இப்படி நான் சொல்லித்தரலையே அப்படின்னு பெரிவா சொல்லியிருந்தாருன்னா அது வேற. சாதாரணமாக அப்படித்தான் உபாத்தியார், அதாவது மகாபெரிவா அப்படித்தான் சொல்லுவா. இந்த ஸ்ரீபாஷ்யத்தை ஆதிசங்கர பகவத்பாதால் இப்படி தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னான்னா உடனே அந்த குழந்தைகள் அதை சரி பண்ணிட்டு அந்த பதத்தினை மிகச்சரியாக அடுத்த தடவை சொல்லிடுவா. ஆனால் இந்த தடவை மகாபெரிவாளுடைய திரு வாயில இருந்து அவருடைய பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய பவழவாய் இன்னைக்கு மலர்ந்து உச்சரிக்கிறது. என்ன கேட்டால்னா, அந்த காஞ்சி காமாட்சியினுடைய அந்த அனுகிரகமான வார்த்தை என்ன கேட்டால்னா, இதை நான் சொல்லலையே அப்படின்ட்டார் பெரிவா. அதாவது ஆதிசங்கரருடைய உருவமாக அங்கே அமர்ந்திருக்கின்ற பெரிவா நான் சொல்லித்தரலையே அப்படின்னு சொல்லாம நான் சொல்லலையே அப்படின்ட்டார். உடனே அந்த உபாத்தியாருக்கும் இது புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் கையை தூக்கி பெரிவாளை நமஸ்காரம் பண்ணி சிரத்தில் கையை வச்சு அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று அப்படியே அற்புதமாக கோஷித்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அன்னைக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள்லாம் அந்த பதத்தை திருத்தி பெரிவாட்டை திருப்பி சிரவணம் பண்ணி ஒப்பிச்சாங்கிற கதையை அந்த பையன் எனக்கு சொன்னான். இதை கேட்டுட்டு நான் அப்படியே விம்மி அழுக ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை கேட்கணுங்கிறதுக்கு தான் அன்றைக்கி இந்த பிச்சாண்டார் கோயிலுக்கு அந்த பொண்ணை எனக்கு அனுப்பிச்சு, அந்த பொண்ணு யாரையோ பார்க்கறதுக்காக ஒரு பையனை பார்க்க போய் நானும் கூட போய் அந்த பையன் என்னை அழைச்சி இந்த இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை எனக்கு அன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இதை மகாபெரிவாளோட மிரக்கிள் திருச்சி 3வது பகுதியே 1, 2, 3 கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய மெய்சிலிருக்க இந்த பகுதியை நான் கொடுத்திருக்கின்றேன். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அங்கே கேட்கணுங்கிறதுக்கு தான் மகாபெரிவா இப்பேற்பட்ட ஒரு திருவிளையாடல் பண்ணினார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். மகாபெரிவா சரணம்.